உதகை அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த புலி உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, உதகை அருகே இருக்கக்கூடிய போர்த்தியாடா கிராமத்தில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக காலில் அடிப்பட்ட நிலையில் புலி ஒன்று தேயிலை தோட்டத்தில் படுத்திருந்தது. இதனால் வனத்துறையினர் அந்த புலியின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். குறிப்பாக ட்ரோன் கேமரா மூலமாகவும் தரைவழியில் நேரடி பார்வையிலும் வனத்துறையினர் இந்த புலியை கண்காணித்து வந்த நிலையில் இன்று தற்போது அந்த புலி உயிரிழந்திருப்பதாக வனத்துறையினர் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 புலிகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையால் இந்த புலிக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இந்த புலியின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 2 நாட்களாக சுமார் ஒரு 50 மீட்டர் தூரம் வரை இந்த புலி நடந்ததை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்த வனத்துறையினர் தற்போது அந்த புலி உயிரிழந்திருப்பதை உறுதி செய்துள்ளனர். தொடர்ந்து வனக்கால்நடை மருத்துவர் தலைமையிலான இந்த புலிக்கு பிரேத பரிசோதனை செய்ய திட்டமிட்டிருக்கும் வனத்துறையினர் அதன் பின்பு புலி இறப்பிற்கான காரணம் முழு விவரத்துடன் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். 3 நாட்களாக உடல்நிலை பாதித்த நிலையோடு தேயிலை தோட்டத்திலேயே படுத்திருந்த புலி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. அபிநயா, புலியின் உயிரிழப்பு குறித்த விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி.